வணக்கம். ஜோதிடத்தில் இந்த ஆயுள் கணிதம், இப்போ எந்த கணிதமாக இருந்தாலும் ஒரு ஈவெண்ட்டு ஒரு வாழ்க்கையில் ஒருவருக்கு நடக்குது அப்படின்னா, அதை வந்து நாம் விம்சோத்ரி மகா தசை அப்படின்னு ஜோதிடத்தில் ஒரு தசை இருக்குது. அதுதான் வந்து 120 ஆண்டு கால தசை. நீங்கள் பிறந்த ஜென்ம நட்சத்திரம் எதுவோ அந்த நட்சத்திராதிபதியிலேருந்து அந்த தசை ஆரம்பிக்கும். உதாரணத்துக்கு ஒருவர் மேஷராசி அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறக்கிறார் அப்படின்னா, அஸ்வினி கேதுவோடைய நட்சத்திரம், அப்போ கேது தசை முதல்ல நடக்கும். இப்போ கேது 1, 2, 3, 4 பாதங்கள் இருக்குது. அப்போ அதுக்கேற்ற மாதிரி நடக்கும். கேது தசை 7 வருடம் அப்படின்னா, ஒருவர் 4ஆம் பாதத்தில் பிறக்கிறார் அப்படின்னா எவ்வளோ மீதி இருக்குதோ அந்த கடைசி 2.5 வருஷத்தில் பிறப்பார். அப்புறம் சுக்கிர தசை அவருடைய 20 ஆண்டு காலம் வாலிப வயது வரைக்கும் நடக்கும். ஸோ இப்படி தான் அந்த தசை கால்குலேஷன் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்திலிருந்து ஸ்டார்ட் ஆகும். அதுதான் வந்து இந்த விம்சோத்ரி மகா தசை. இப்போ இந்த ஆயுள் கணிதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கெடுதல் தசா புத்தி மாரக தசை இதெல்லாம் வரும்போது கொஞ்சம் கெடுதல் பலன் வரும், ஏதாவது உயிருக்கு கண்டம் அப்படின்னு நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுறோம். இப்போது பொதுவாக பார்த்திங்கன்னா ஒரு மனிதனுடைய ஆயுட்காலம் இன்றைக்கி சும்மா கூகுளில் பண்ணி பார்த்திங்கன்னா, ஆவரேஜ் குளோபல் லைஃப் ஸ்பேன் அப்படிங்கிறது 74 வயது. மேக்ஸிமம் யாரோ ஒருத்தர் 122 வயது வரைக்கும் வாழ்ந்துருக்குறாங்க. பட் எல்லா பக்கமும் பொதுவாக அக்செப்ட் பண்ணுறது 120 வருட காலம். அதனால தான் இந்த விம்சோத்ரி தசையும் அதனாலேயே என்னன்னு தெரியல. பட் ஆனால் அது 120 வருட காலத்துக்கு இருக்கும். உதாரணத்துக்கு கேது தசையிலேருந்து நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, உங்களுக்கு கேதுலேருந்து புதன் வரைக்கும் அப்படியே கேது 7 வருடம், அடுத்தது சுக்கிரன் 20 வருடம், இந்த மாதிரி ஒரு கால்குலேஷன் இருக்குது. அது 120 தான் வரும். நீங்கள் பார்த்தீங்கன்னா சூரியன் பார்த்தீங்கன்னா 6 வருடம், சந்திரன் 10 வருடம், செவ்வாய் 7 வருடம், ராகு 18 வருடம், குரு 16, சனி 19, புதன் 17. இது எல்லாத்தையும் கவுண்ட் பண்ணிங்கன்னா 120 வருட காலம் ஒரு மனிதருக்கு ஜாதக ரீதியாக தசைகள் நடக்கும். அதில் 9 கிரகத்துடைய புத்திகள் நடக்கும். உதாரணம் சுக்கிர தசைனா சுக்கிர புத்தி 3 வருடம், அப்படியே ஒவ்வொரு புத்திகள் அந்த தசை லென்த்துக்கேற்ப நடக்கும். இப்போது இதில் பொதுவாக ஜோதிடத்தில் பொதுவான பூரண ஆயுள் அப்படிங்கிறது 84 வயது. 84 இன்ட்டு 12 போட்டிங்கன்னா 1008 பௌர்ணமி பார்க்கக்கூடிய யோகம். அதுக்கு மேலே நீங்கள் ப்ரெடிக்டே பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் வாழ்கிறதெல்லாம் கடவுளுடைய காட்ஸ் கிரேஸ் தான். அப்போது குளோபல் லைஃப் ஸ்பேனு 74 சயின்டிஃபிக்காக, மேக்ஸிமம் 122, 120 நம்மளுடைய விம்சோத்ரி, நாம் 84 எடுத்துக்கலாம். அதுதான் வந்து ஒருவருடைய பூர்ண ஆயுட்காலமாக நாம் கன்சிடர் பண்ண முடியும். ஏன்னா 74 வயது வரைக்கும் வாழ்கிறதே பெரிய விஷயம். அந்த 74 to 84 தான் நிறையா நோய் நொடி பிணிகள் வரும். இப்போ இந்த தசை மட்டும் இல்லைங்க, ஜோதிடத்தில் அஷ்டோத்ரி தசை நார்த் இந்தியாவில் பார்த்திங்கன்னா இந்த தசையை தான் ஃபாலோ பண்ணுவாங்க. அதே மாதிரி சில KN ராவ் போன்ற ஜோதிடர்கள் இன்னும் அவர் இருக்கார். அவரெல்லாம் வந்து பாரதிய வித்யா பவனில் அவர் வந்து காலச்சக்கர தசை யோகினி தசையெல்லாம் ஃபாலோ பண்ணி ப்ரெடிக்ஷன் பண்ணுவார். ஸோ இந்த மாதிரி நிறையா தசைகள் இருக்குது. நீங்கள் ஆய்வுக்கு ஆராய்ச்சி பண்ணி பார்க்கலாம். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஃபேஸ்புக், இன்ஸ்டா ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி.